வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக மகர்ஷி அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்தாக நாம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 38ஆம் பாகத்தில் கர்மயோகம் பற்றிய 2ஆம் வகுப்பிலே மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகள் மகர்ஷியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு. மகர்ஷி எல்லோரையுமே தன்னை போல் ஞானாசிரியராக இந்த சமூகத்துக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த கருணை உள்ளத்தோடுதான் நம் அனைவருக்கும் உடற்பயிற்சி முதல் பிரம்மஞான பயிற்சி மற்றும் ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சிகள் அளித்ததோடு மட்டும் அன்றி அவரே உற்ற துணையாக வழி நடத்துவதாக இருந்து நம்மை இந்த பிறவி தொடரில் இருந்து கைத்துக்கி விடுவதற்கு நம்மோடு ஆத்மார்த்தமாக இணைந்தே இருக்கின்றார்கள். எவர் ஒருவர் குருவை மதித்து வழியினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்பார் மகர்ஷி அவர்கள். இது மகர்ஷியின் சீடர்களாகிய நம் அனைவருக்குமே பொருத்தமான, மறவாது நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு மகா மந்திரம் என்றே சொல்லலாம். மகர்ஷியின் கருத்துக்கள் உலகளாவ பரவி மனித சமுதாயம் அதர்மத்திலிருந்து முற்றிலும் விலகி தர்மத்தை நோக்கி வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கர்மயோகத்தை பற்றிய சிந்தனையை தொடர்வோம். கர்மயோகம் மக்களுக்கு வந்து சேர்வதற்கான பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் தான் கடவுளை பற்றி உலகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என் மதம்தான் உயர்ந்தது, மற்றவையெல்லாம் தாழ்ந்தது என்ற எண்ணமும், ஒரு சிலரிடத்திலே என் மதம் மட்டுமே உலகத்தில் இருக்க வேண்டும், மற்றவையெல்லாம் அழிந்து போக வேண்டும் என்ற வன்முறை இருப்பதையும் பார்க்கின்றோம். மகர்ஷி அவர்களும் இதை சிந்தித்திருப்பார்கள் இல்லையா? ஒவ்வொரு மதத்திலேயும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மகர்ஷி அவர்கள் சிந்தித்து ஆராய்ந்திருப்பார்கள். நேரடியாக பலவற்றை கண்டும் இருப்பார்கள். அதன் வெளிப்பாடு மகர்ஷியுடைய மனதிலே ஒரு கேள்விக்குறியாக வருகிறது. எம் மதமே உலகத்தில் உயர்வு என்று பேசுகின்றீர், எம் மதமே உலகத்தில் உயர்வு என்று பேசுகின்றீர். எம் மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை பஞ்சமகா பாதகங்கள். எந்த மதமாவது ஏழ்மையிலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்று விட்டதா? வளர்ந்த நாடுகளிலே கூட பிச்சைக்காரர்கள் உண்டு. இப்ப ஏழ்மை இருப்பதனால் தானே பிச்சை எடுக்கிறான். அவனும் ஒரு மதத்தை சார்ந்துதானே இருக்கிறான்.
அதே போல பஞ்சமகா பாதகங்கள். இந்த உலகத்திலே கொலை 2 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம். இப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம். இதிலே அமெரிக்காவின் தலையீடு. இப்படி அங்கங்கே 3ஆம் உலகப் போர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்று நம்பக்கூடிய அளவிலே நகர்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கலகத்தில் பிறப்பது தான் நீதி என்று ஒரு பாடலிலே உண்டு. கலகங்கள், யுத்தம் எல்லாம் வந்தால்தான் முடிவிலே நீதி பிறக்கும் என்பது அவனுடைய கருத்து. இருந்தாலும் தவிர்க்க முடியுமா என்பதுதான் இறைவனின் கருணை. பயன்படுத்திக் கொண்டால் மக்கள் காத்துக்கொள்ளலாம். இறைவனின் கருணையை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவனுடைய மரக்கருணை, இறைவனின் அறக்கருணையை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய மரக்கருணை நம்ம எல்லாம் அழித்து மீண்டும் புதியதொரு உலகத்தை படைக்கும். அறிவை கொண்டு பயன்கொள்வோம். இந்த மகர்ஷி அவர்களின் கேள்வி மடாதிபதி முதல் பக்தர்கள், பிச்சைக்காரர்கள் வரை எல்லோருக்குமே உரசி பார்க்க வேண்டிய ஒரு கேள்விதான். மதத்தாரிடமில்லை ஏழ்மை பஞ்சமகா பாதகங்கள். ஏழ்மை என்பது வறுமையில் இருப்பது மட்டும் அல்ல. பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன ஏழ்மையா? உண்ண உணவு இல்லையா? உடுக்க உடை இல்லையா? படுக்க வீடு இல்லையா? ஆனாலும் தொடர்ந்து மக்களை சுரண்டுவதைத்தானே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இதுவும் ஒரு வகையில் பிச்சைக்காரத்தான் தான். ஒரு மகான் சொன்னார், பிச்சை எடுப்பவன் பிச்சைக்காரன் அல்ல, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று எதிர்பார்ப்பவனே பிச்சைக்காரன். ஏனென்றால் வயிற்று பசிக்காக பிச்சை எடுப்பவன் எப்படி பிச்சைக்காரன் சொல்ல முடியும்? அவன் விரும்பி அந்த தொழிலை செய்யவில்லை, வயிற்று பசிக்காக செய்கிறான். ஆனால் பொருள் சேர்க்க வேண்டும் என்று விரும்புவதுதான் பிச்சைக்காரத்தனம். இந்த பிச்சைக்காரத்தனத்தில் இருப்பவர்கள் தான் இன்றைக்கு பெரும் மதிப்புக்குரியவர்களாக உலகை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்ட பரிதாபத்திலே மக்கள் ஏமாந்து போவதற்கு வெட்கப்படுவதும் இல்லை, ஏமாற்றுவதற்கு பயப்படுவதும் இல்லை. பிடுங்கி வாழ்வதே நியாயம், தர்மம் என்றாகிவிட்டால் எப்படி தனிமனித உரிமையும் நலன்களும் பாதுகாக்கப்படும்? இன்றுள்ள மதங்கள் 6 வித தீய குணங்களையும் அதனால் விளைகின்ற பஞ்சமகா பாவங்களையும் தவிர்க்கக்கூடிய அறநெறிகளை போதிக்க தவறிவிட்டதால் கடவுள் பெயரால் கொலைப்படும் மக்கள் தொகையும் பெருகியே வருகிறது. இவற்றை மாற்றியமைக்கும் உயர்ந்த மதம், உன்னத மதம் எங்கே சொல் என்று ஒரு கேள்வி எழுப்பது மட்டும் அல்ல, அந்த கேள்விக்குரிய பதிலையும் தந்தார் மகர்ஷி அவர்கள். இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன், இது உலக பொதுவாம் அருள் நெறி சமயமாகும். ஒத்ததிது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம் ஒரே தெய்வம் சுத்தவெளி உயர் அருட்பேராற்றல் சுத்த சன் மார்க்கநெறி ஒத்து உதவும் வாழ்வாம் தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு என்று அனைத்து மனித குலத்திற்கும் பொதுவான ஒரே ஒரு சமயம், போட்டி பொறாமை இல்லாத, வன்முறை இல்லாத, மத கலவரங்கள் இல்லாத, முற்றிலும் தெய்வத்திற்கு உகந்த அறநெறி வாழ்க்கையை மையமாக கொண்ட ஒரு சமயம். மதம் அழிந்து போக வேண்டியது, சமயம் போற்றப்பட வேண்டியது. ஏனென்றால் மதம் என்ற சொல்லுக்கு
ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பொருள் உண்டு. ரிலிஜியன் என்றுதான் குறிப்பிடுகின்றோம். ரிலிஜியன். இதற்கு நேர் எதிரான ஒரு வார்த்தை உண்டு. ரீஜன் என்று சொல்லுவோம். இது ரீஜன் என்பதை நாம் செயல்பாட்டு முறையாக, நிர்வாக வகையாக நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து நிர்வாகத்தை திறம்பட செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆட்சி முறை ரீஜனல் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். இதனுடைய கருத்து என்ன? இந்த ரீஜன், இந்த ஜோன் என்றால் இது இந்த எல்லை வரைக்கும் உள்ள அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய திறம் வாய்ந்தது. அந்த அந்த ஆளுமை, அதனுடைய நிர்வாக திறம் அளிக்கப்பட்டது மத்திய அரசினால் என்பதுதான பொருள். அதே போல நான் இந்த மதம் என்பது குறுகிய எல்லை தானே, நான் இந்த நாடு என்பது குறுகிய எல்லை தானே, இன்ன மொழி என்பது குறுகிய எல்லை தானே, இன்ன குலம் கோத்திரம் என்பதெல்லாம் குறுகிய எல்லைகள் தானே, எல்லாமே எல்லைகள் தான். அப்போ ரீஜன் என்பதிலே நாடு, நிர்வாகம் அவற்றுக்கு மட்டும் பொருத்தமானது அல்ல, நம்முடைய மனதிற்கும் பொருத்தமானதே. பல எல்லைகளிலே நாம் சிக்கியிருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிற போது உடனே அதுக்கு என்ன சொல்றாங்க? மருத்துவமனையில ஒரு குழந்தை, எல்லா குழந்தையும் பிறக்குது. இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது? அவங்க என்ன மதம்? ஏன்னா அந்த பர்த் சர்டிபிகேட்ல எழுதணும். ரிலிஜியன், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எழுதணும். என்ன மொழி? தமிழா, தெலுங்கா? அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனேயே மதம், மொழி, நாடு, இனம், குலம், கோத்திரம் என்ற முத்திரைகள் கொத்தப்படுகின்றன. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியுமா? உலகத்தில் தாயின் கர்ப்பத்திலிருந்து எந்த சிசு வெளியே வந்தாலும் அதற்கு குழந்தை என்றுதான் பெயர். வாழ்ந்து முடிந்த எந்த மனிதனுக்கும் பிணம் என்றுதான் பெயர். இதுல எங்க ஜாதி மதம் இருக்குங்க? குழந்தை என்ற சொல்லிலே, பிறகு பிணம் என்ற சொல்லிலே என்ன ஜாதி, குலம், கோத்திரம், மதம்? இதுதான் இயற்கை. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ஏன் இத்தனை பேதங்கள்? எதற்காக இத்தனை பிரிவினைகள்? எதற்காக ஒருவனை கொன்று வாழ்கின்ற தெய்வத்திற்கு பொருந்தாத தெய்வ நிந்தனைகள்? இதுவே மதத்தின் கோட்பாடு என்றால் வெட்கக்கேடு என்று ஏன் மக்களுக்கு தோணவில்லை? அதாவது ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு விழாவிலே பேசுகின்ற போது சொன்ன கருத்து, இதுவரைக்கும் யுத்தங்களில் தான் அதிகமான மக்கள் தொகை கொன்று குவிக்கப்படுகிறது. ஆனால் புள்ளி விவர கணக்குப்படி அதிக அளவிலே மக்கள் தொகை கொன்று குவிக்கப்பட்டது மத கலவரங்களால் தான் என்ற புள்ளி விவரத்தை அந்த பேராசிரியர் அன்றைய சொற்பொழிவிலே எடுத்து காட்டினார். அனைவரையும் காக்கின்ற மக்கள் பெயரால் எத்தனை பேர் கொலைப்பட்டார்கள் என்றால் அந்த கடவுள் எங்கே? காக்க தவறிய கடவுள் எங்கே? இல்லையா? எனவே மனித குலத்தை காக்க வல்ல ஒரே வழி என்ன என்றால், இத்தனை ரீஜன்ஸ், எல்லை கோடுகளிலிருந்தும் விடுதலை தரக்கூடிய ஒரு மார்க்கம் என்ன? அந்த மார்க்கத்திற்கு என்ன பெயர்? ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். எல்லா எல்லை கோடுகளிலிருந்தும் ஒரு மனிதனை விடுதலை செய்கின்ற மார்க்கமே மதம். ஆனால் என்ன செய்திருக்கிறது மதங்கள்? எல்லைகளை நீக்க வந்த மதங்கள் எல்லைகளை வகுத்து கொண்டு மக்களை கொலைப்படுகின்றன. மக்களும் இது சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்? அவனுக்குத்தான் சிந்தித்தாலே தெய்வ குத்தம் சொல்லி வச்சிருக்குமே. சிந்தித்தால், கேள்வி கேட்டால் தெய்வ குத்தம் என்று தானே சொல்லி வச்சிருக்கிறோம். பிறகு எவனுக்கு தைரியம் வரும் கேள்வி கேட்பதற்கு?
எனவே பொருள் சரிதான், ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ். ஆனால் நடந்தது என்ன? வலுவான எல்லை கோடுகள், வலுவான எல்லை கோடுகள். அதாவது மதங்களின் நோக்கம் ஒரு மனிதனை தெய்வமாக்குவது. ஆனால் மதம் சாதித்தது என்ன? தெய்வத்தை மனிதனாக்கியது. எத்தனை உருவங்களிலே கடவுளை கற்பனை செய்து இதுதான் கடவுள் என்று போட்டி போட வைத்து, கொலை செய்ய வைத்து. மதங்களின் சாதனை என்ன? தெய்வத்தை மனிதனாக்கியது. அப்ப மனிதனை தெய்வமாக்க வந்த மதங்கள் தெய்வத்தை மனிதனாக்கி விட்டால் இது தலைகீழ் வாழ்க்கை தானே. பிறகு எங்கே போய் சுகத்தை தேடுவது, இன்பத்தை தேடுவது? யூ டிசர்வ் ஃபார் தட். கொல்லு, இல செத்துப்போ. யூ டிசர்வ் ஃபார் தட். எனவே இன்றைக்கு உள்ள அறியாமையின் பலம். நான் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக எத்தனை ஆயிரம் வகுப்புகளில் நான் பேசியிருப்பேன். எத்தனை மக்களிடத்துல இந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்திருக்கிறேன். ஏற்றுக்கொண்டார்களா? மகான்கள் சொல்லியே ஏற்றுக்கொண்டார்கள். பழனிசாமி சொல்லியே ஏற்றுக்கப்படுறாங்க. எத்தனை மகான்கள் நமக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள். அவளுக்கு நினைவு நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிறோமே தவிர இது என்ன அவருக்கு மகிழ்ச்சியா? இன்றைக்கு மகிழ்ச்சிக்கு நினைவு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். 114வது ஜெயந்தி விழா கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சி மேலிருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுவாரா? ஆஹா, நம்ம இன்னும் நினைவில் வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நம்முடைய நினைவு பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைவாரா? வருத்தப்படுவார், வருத்தப்படுவார். என் கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளாத, அதை முற்றிலும் பின்பற்றாத என்னை ஏன்பா நீங்களை நினைவுறுத்துகிறீங்க என்று வருத்தப்படுவார். எனவே ஒரு குருவின் நினைவு நாள், குரு பூர்ணிமா என்பதெல்லாம் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காகவோ அவர்களை மகிழ்விப்பதற்காகவோ நான் நடத்துகின்ற விழாக்கள் அல்ல. அதன்படி நாம் வாழ்கிறோமா என்று நம்மை நாமே சுய ஆய்வு கேட்டு, கேள்வி கேட்டு நமக்கு மதிப்பெண் போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத தருணம் என்பதை இன்றைக்கு நாம் நிறைவு கூற வேண்டிய நேரம் இது. மகிழ்ச்சியின் தத்துவத்திலே, பயிற்சிகளிலே எந்த அளவிலே நான் முன்னேறி இருக்கிறேன்? சென்ற ஆண்டு மதிப்பெண்ணுக்கும் இந்த ஆண்டு மதிப்பெண்ணுக்கும் உயர்ந்திருக்கிறேனா அல்லது தாழ்ந்து விட்டேனா என்று சுய ஆய்வு செய்வதற்காகத்தான் ஒரு குருவின் பிறந்த நாளையும் நினைவு நாளையும் நாம் நினைவு கூறுகின்றோமே தவிர அவருக்கு பெருமை சேர்ப்பதற்காகவோ அவரை மகிழ்ப்பதற்காகவோ அவருடைய புகழ் பரவுவதற்காகவோ அல்ல என்பதை இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கொண்டாடுவதனால யாரும் நம்மளை பாராட்ட போறதும் இல்லை. அட இப்படிப்பட்ட மகன் இருந்தார நானும் பயிற்சி கற்றுக்கொள்கிறேன் என்று யாரும் சேர போறதும் இல்லை. யாருக்காக இந்த விழாக்கள்? எனவே நோக்கத்தை மறந்து விடுகிறோம், நோக்கத்தை மறந்து விடுகிறோம். நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். சென்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கும் இன்றைய ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கும் என்னுடைய மாற்றம் என்ன? என்னுடைய வறட்சி என்ன? பற்றற்ற நிலையிலே என்னுடைய படித்தளம் எங்கே என்று சுய ஆய்வு செய்ய வேண்டிய நேரம் இது. அதற்கான மார்க்கம்தான் இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன். இதை விட உயர்ந்த ஒரு சமயம் இல்லையப்பா உலகத்துல, வருவதற்கு வாய்ப்பும் கிடையாது. இது எத்தனை சிறப்புகள் வாய்ந்தது தெரியுமா? இந்த உலக பொது அருளர் சமயம் இது உலக பொதுவா அருள் நெறி சமயமாகும். அருள் நெறி அரூபமாக உள்ளே இருக்கின்ற தெய்வத்தின் நீதியை பின்பற்றி வாழ்கின்ற அறம். அருள் நெறி என்றால் அரூபமாக
அணு முதல் ஆத்மா வரைக்கும் அனைத்திற்குள்ளும் இருந்து கொண்டு அந்த தெய்வ நீதியின்படி வாழ்கின்ற அறத்தை வாழ்க்கை நெறிய போதிக்கின்ற சமயம் உலக பொதுவாம் அருள்நெறி சமயமாகும். ஒத்தது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம். இது எனக்கு பொருந்தாது என்று யாராவது கொஞ்சம் வாதம் செய்துதான் பார்க்கட்டுமே. இது எங்களுக்கு பொருந்தாது, உனக்கு வேணா பொருந்து, நீ வச்சுக்கோ, எனக்கு இது பொருந்தாது என்று யாராவது சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? இந்த அருள்நெறி சமயத்தின் மூலமாக அல்லாது, இந்த அருள்நெறி வாழ்க்கை முறையாக அல்லாது எந்த வகையிலே நீ பாவத்தை தீர்த்து கொள்ளவில்லை என்பதுதான் உன்னுடைய பரம்பரை சாட்சி. இதுவரைக்கும் ஒவ்வொரு மாதத்துல எத்தனை தலைமுறைகள் வாழ்ந்து செத்திருப்பாங்க. எந்த தலைமுறையில ஒருத்தர் நிம்மதியா வாழ்ந்து செத்தான் யாராவது காட்டுங்களேன். இந்த மதத்தை சார்ந்தவன் இவன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு துன்பத்தையும் சந்திக்கவில்லை, ஒரு நோயும் சந்திக்கவில்லை என்று யாராவது அடையாளம் காட்டுங்களேன் பார்ப்போம். ஏன் முடியாது? சாத்தியம் இல்லை. ஏன்? அங்கே தெய்வ நீதி தெளிவாக தரப்படவில்லை. தெய்வ நீதி வாழ்க்கை முறையாக வகுக்கப்படவில்லை. தெய்வ நீதியை மக்கள் பின்பற்றவில்லை. அதனால் இறைவனின் மர கருணை அவனுக்கு தண்டிக்கிறது, அவனுக்கு துன்பத்தை தருகிறது. இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்ற மனிதன் யார்? பிறப்பை தொடங்கி இறப்பு வரைக்கும் யாரும் இல்லை. பெரிய பெரிய மந்திரிகளும் இல்லை, செல்வந்தர்களும் இல்லை, மதவாதிகளும் இல்லை. ஒத்தது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம். உடம்பும் உயிரும் உள்ள எல்லா மனிதனுக்கும் இதுதான்ப்பா விதி. இதை பின்பற்று, துன்பம் நெருங்காது. நீ கடவுளுக்குன்னு பெருசா ஒன்றும் செய்யவே வேண்டாம். உனக்கு வேணும்னா ஆலயங்களை பரிமாறித்துக்கொள். ஏன்? அது நமக்கு தவம் செய்யக்கூடிய இடங்கள், ஆலயம். அதை பரிமாறிப்பு செய்து கொள்ளும். வேற ஒரு பண்டிகை வேண்டியதில்லை, பூஜை புனஸ்காரம் தேவையில்லை, மந்திரங்கள் தேவையில்லை, திருவிழாக்கள் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அப்போ ஆலயங்கள் எல்லாமே தவக்கூடங்களாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கு எந்த ஆடம்பரமும் தேவையில்லை. அதை சுத்தமா பராமரிப்பதற்கான செலவு மட்டும் மக்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். மற்றபடி ஆண்டு முழுவதும் அதை பயன் கொள்ள வேண்டும். இதுதான் ஆலயங்களுடைய வருங்கால விதி. ஒரே தெய்வம் சுத்தவெளி, உயர் அருட்பேராற்றல். எத்தனை தெய்வங்கள்! தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்போர் மூடர். உய்வது அனைத்திலும் ஒன்றாய் இங்கு ஓர் பொருள் ஆனது தெய்வம். ஊர்வன, பரப்பன, நடப்பன, ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வமே. இந்த எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம். அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டார் பாரதியார். இந்த எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம். அப்புறம் எங்கே போய் நூற்றுக்கணக்கான தெய்வங்களை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரே தெய்வம் சுத்தவெளி. எல்லாருக்குள்ளயும் அறிவு இருக்கு இல்ல? இந்த அறிவு கிறிஸ்தவ அறிவு, இந்த அறிவு இஸ்லாம் அறிவு, இந்த அறிவு சைவம், இந்த அறிவு வைணவம், இந்த அறிவு புத்தம், இந்த அறிவு வேதம் உண்டா? அறிவின் படித்தளத்தில பேதம் உண்டு. அடிமுட்டாள், முட்டாள், சிந்தனையாளன், ஞானி என்று அறிவின் படித்தளங்களிலே பேதம் உண்டு. ஆனால் அறிவிலே பேதம் உண்டா? எனவே ஒரே தெய்வம் சுத்தவெளி, உயர் அருட்பேராற்றல். சரி, வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சுத்த சன்மார்க்க நெறி ஒத்து உதவும் வாழ்வாம். சுத்த சன்மார்க்க நெறி. அருமையா ஒரு திரைப்பாடலிலே, பழைய திரைப்பாடல், ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் என்ற பாடலிலே, சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே, அன்பின் சக்தியிலே, நேச பக்தியிலே
உண்மை சமத்துவம் காட்டும் சன் மார்க்கத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். அற்புதமான வார்த்தைகள். சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே, அன்பின் சக்தியிலே, நேச பக்தியிலே, உண்மை சமத்துவம் காட்டும் சன் மார்க்கத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். எங்க போய் தேடுறீங்க ஆண்டவனை? கோவில்லையா? குளக்கரையிலையா? எனவே சுத்த சன் மார்க்க நெறி ஒத்து உதவும் வாழ்வாம். தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். 4 வேதங்கள், 3 இதிகாசங்கள், 18 புராணங்கள், 1008 கதைகள், 1008 கற்பனை கதைகள். தர்மம் எங்கே? அறம் எங்கே? தெய்வ நீதி எங்கே? மதவாதிகளே, நீங்க தான் பதில் சொல்லணும். எனவே இவருடைய சாதனை எல்லாம் மக்களை பிரித்து பிரித்து தன்னை வளமாக வாழ வைத்துக் கொள்வதை தவிர மக்கள் நலனில் இவருக்கு நாட்டமே கிடையாதுங்க. அரசியலாகட்டும், கடவுள் நம்பிக்கையாகட்டும், பொருள் துறையாகட்டும், எல்லோருக்கும் அவன் சுகமா வாழ்ந்தா போதும். அதற்கு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ ஏமாத்து. அவன் தான் ரெடியா இருக்கிறான ஏமாறதுக்கு. அவன் தான் தயாரா உட்கார்ந்துருக்கான் ஏமாறது. நீங்க சொன்னா சரி சாமி, நான் விழுந்து விழுந்துட்டு இருக்கேன்னு தலையில தேங்காய் உடையன்னு சொல்லி தலை கொடுத்து உட்கார்ந்த உடைக்கிறதுக்கு அவனுங்க மண்டையோடு சுத்தி வச்சு உடைக்கணும். தேங்காய் உடைச்சு ஒன்றும் ஆகாது. இது பக்தியும் கிடையாது, இது சாதனையும் கிடையாது. மண்டையோடு இறைவனா படைக்கப்பட்டது அவ்வளவு உறுதியானது. அரசாங்கம் விற்கின்ற ஹெல்மெட் விட ஆண்டவன் தந்த ஹெல்மெட் வெரி ஸ்ட்ராங். எனவே இதை புரிந்து கொண்டு ஏன் இந்த தூய காந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய எண்ணம், சொல், செயல் என்ற அனைத்திலும் ஒன்று கூட விடுபட்டு போகாமல் 100% அனைத்தும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி அதனுடைய முடிவு தேதிகளிலே நமக்கோ நம்முடைய 7வது சந்ததி வரைக்குமோ துல்லியமான தீர்ப்பை தரக்கூடிய ஒரு தெய்வீக நீதிமன்றம் அவருடைய கருமையம், அவரது ஆத்மா. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்து பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்று தீர்ப்பளித்த வல்ல பெருந்தகை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. மன்னிக்க முடியாத கடவுள், அவர் மன்னிக்கவும் தெரியாது. எனவே இந்த காந்தம் நமக்குள் இருப்பதனால்தான் நாம் பெறுகின்ற அனைத்து அனுபவங்களையும் நுண்ணலைகளாக காந்த அலைகளோடு கலந்து இருப்பாக்கி மீண்டும் காலத்தால் மலர்த்தி அதற்குரிய விளைவை இன்பத் துன்பமாக தந்து விடுகிறது. இதுதான் தெய்வ நீதி. இந்த கண்ட புராணத்தை, இந்த காந்த தத்துவத்தை ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் திருந்தவருக்கு வாய்ப்பே கிடையாது, திருந்தவே மாட்டான். ஏனென்றால் ஏமாற்றுவதை திறமையாக நினைக்கிறானே, ஏமாற்றுவதை திறமையாக நினைக்கிறான். எய்த்து பிழைத்து விடலாம் என்றுதானே மக்கள் போட்டி போடுறாங்க. தெய்வம் நின்று கொள்ளும் காந்தத்தின் வழியாக, கருமயத்தின் வழியாக, ஆத்மாவின் வழியாக, தெய்வ நீதியின் காரணமாக. எனவே காந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ கந்த புராணத்தை பாடிக்கிட்டே இரு, கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பாடிக்கிட்டே இரு, ஒன்னும் நடக்காது. எத்தனை பிழைகள், எத்தனை குறைகள், எத்தனை அடியன், எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். அவன் எழுச்சிவாய. நீ அதை செஞ்சால் மன்னிச்சுட்டே உட்காந்து இருக்கிறதுக்கும், நீ தொடர்ந்து தப்பு செய்துட்டே இருக்கிறதுக்கும் எனக்கு இன்னும் புரியாத வார்த்தை வரிகள் கந்த சஷ்டியில இந்த வரிகள். மேலையெல்லாம் வெட்டு வெட்டு செயலாக குத்து குத்து கூறுவடி வேளான்னு சொல்றியே, அப்ப மத்தவனை எல்லாம் வெட்டணும், குத்தணும், நீ தப்பு பண்ணணும், மன்னிச்சிடணும். ஆஹா, அருமையான டீலிங்கப்பா. எத்தனை பிழைகள், எத்தனை குறைகள், எத்தனை அடியன், எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு. அப்ப மத்தவங்களை பெற்றது யாரு?
இவனை பெற்றது மட்டும் முருகன், மத்தனை பெற்றதெல்லாம் யாரு? என்ன கொடுமை அது! பொருள் தெரிந்து சொல்ல வேண்டாமா? எனவே தூய காந்த தத்துவமே, தூய காந்த புராணமே, கந்த புராணமே, முருகனே இதற்கு வேதமாகும். சரி, இதனுடைய தீர்வு என்ன என்றால், எத்தகைய உயிர்களுக்கும், மனிதனுக்கு மட்டும் இல்லப்பா, அசைவம் என்று சொல்லி கண்டதெல்லாம் வெட்டி வெட்டிட்டீங்கிறீங்களே, அந்த ஜீவனும் உயிர் தானே, அதுவும் வாழ்வதற்கு தகுதி உள்ளது தானே. அவ இல்லை என்றால் நீ வந்திருக்க முடியாது. உயிரின வரலாற்றிலே இறைவன் நேரடியாக மனிதனாக வந்திருக்க முடியாது, வர முடியாது. பல படித்தளங்களை 82 லட்சம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு. அன்றைக்கு சில ஆயிரங்களை வச்சுக்கோமா. இன்னைக்கு கிராஸ் பிரிடிங் டெக்னாலஜியில நிறைய புது புது வெரைட்டி வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் மனிதன் தோன்றிய காலத்தில் சில ஆயிரமாவது இருந்திருக்கும் இல்லையா? அப்போ சில ஆயிரம் ஜீவன்களை கடந்துதானே மனிதனாக வந்தோம். அப்ப வந்த ஜீவன்களை கொன்று புசிப்பதற்கு நமக்கு யார் பட்டயம் தந்தார்கள்? வள்ளுவர் அழகா சொல்றார், யார் ஒரு விலங்கின் உடலை அறுத்து புசிக்கிறானோ அவன் உடலை அறுத்து சிகிச்சை செய்ய வேண்டிய நோய் வரும். இப்படி ஒரு தீர்ப்பை வள்ளுவர் தந்ததாக பெரும்பாலும் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. கொல்லாமை, புலால் உண்ணாமை, இந்த 2 அதிகாரத்துல கொடுத்திருக்க வள்ளுவர் பெருந்தகை. இப்போ ஏன் பொதுவா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில சர்ஜரி நடக்குதுங்க? ஏன்? நீ மத்த ஜீவன் அறுத்து தின்ன, இன்னைக்கு ஒண்ணு அறுக்குறாங்க. இதுதாங்க தெய்வ நீதி. எனவே எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. அற வாழ்க்கை எப்ப பின்பற்ற முடியும் என்றால் இறை உணர்வில் மட்டுமே அறம் பிறக்கும். இறை உணர்வு இல்லை என்றால் அறம் தலைமறைவாகிவிடும். இன்றைய உலகத்திலே பக்தர்கள் மத்தியிலே சொல்றேனே, சிம்பிள் எக்ஸாம்பிள், முதல்ல வந்தவன் முதலில் வணங்க வேண்டும், இதுதானே உரிமை. அவனை தள்ளிவிட்டு முண்டியடித்துக் கொண்டு ஓடி போய் முன்னால் கும்பிட்டால் இதுக்கு என்ன பேருங்க? இந்த பக்தி ஆணவம் ஏற்பானா? உனக்கு முன்னால் வந்தவனை பின்னால் தள்ளிவிட்டு நீ முன்னாடி நிற்கிறாயே என்று தண்டிக்க மாட்டானா? தெய்வத்தின் முன்பே துணிந்து தவசுகின்ற மனிதர்களே, பக்தர்களே, தெய்வம் மன்னித்து விடுமா? போ, உருண்டுகிட்டே இரு, என்றைக்கும் துன்பம் நீங்காது. ஒழுக்கத்தை பின்பற்றணும், அதுதான் கடவுளுக்கு பிடித்தமான வாழ்க்கை. தெய்வத்தின் பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். கையை நீட்டினா பொங்கல் கிடைக்கும், சர்க்கரை பொங்கல் கிடைக்கும், வெண்பொங்கல் கிடைக்கும், உளுந்து வடை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா தெய்வ கடாட்சம் கிட்டுமா? அதுதானே வேணும். பிரசாதமா இங்க நக்கி என்ன பண்றதுங்க? தெய்வத்தின் கடாட்சம் யாருக்கு கிடைக்கும்? தெய்வ கடாட்சம் யார் தெய்வனை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வீடு தேடி வந்து விநியோகிக்கப்படும். நீ கோயிலுக்கு போக வேண்டாம், ஆனா வீட்டுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு போவான். எனக்கு நெருக்கமான பக்தன் நீதான்ப்பா என்று ஆண்டவன் வீடு தேடி வந்து பிரசாதத்தை அள்ளி தந்து விட்டு போவான். நான் கோயிலுக்கு போன அவசியம் இல்லை, அவன் என்னை தேடி வருவான். எனவே எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. இறை உணர்வு பெற்றால்தான் அறநெறி வாழ்க்கையை பின்பற்ற முடியும். அறிந்தது சிவம், மறந்தது கருணை. எனவே ஒரு ஜீவனை ஜீவனாக மதிப்பதற்கே இறை உணர்வு வேண்டும், இறை அனுபவம் வேண்டும். அதுதான் அறநெறிக்கு நம்ம இட்டு செல்லும். உற்ற நோய் நோன்றால் உயிருக்கு உருவன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு என்றார் வள்ளுவ பெருந்தகை. தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது,
மற்ற யாருக்கும் எந்த உயிருக்கும் துன்பம் வருவதற்கு நாம் காரணமாக விடக்கூடாது. அப்படிப்பட்ட பக்குவம் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்றால் அற்றே தவத்துக்கு உரு. தவத்தின் வெளிப்பாடுதான்ப்பா உற்ற நோய் நோண்டலும் உயிருக்கு உருகன் செய்யாமையும். அப்ப தவம் செய்யாத அத்தனை பேரும் அவம் செய்வார்கள் என்று தீர்ப்பளித்தாரே வள்ளுவ பெருந்தகை. நீ தவம் செய்யலையா, நிச்சயமா நீ கேப் மாதிரிதான்ப்பா. உனக்கு தெரியாம இருக்கலாம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் உனக்கு பேதம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ நிச்சயமாக அதர்மத்தை தான் செய்வாய். ஏன் நீ தவம் செய்யல? தவம் செய்யவில்லை என்றால் நீ அதர்மத்தை செய்தே தீருவாய். அதுல அளவு பேதம். ஒருத்தர் அதிகமா பாவம் பண்ணுவான், அடுத்தவன் கொஞ்சம் குறைவா பாவம் பண்ணுவான், அடுத்தவன் இன்னும் கொஞ்சம் குறைவா பாவம் பண்ணலாம். பேதம் இருக்குமே தவிர பாவம் பண்ணாமல் இருக்க முடியாது. காரணம் என்ன என்றால் உயிரினத்தின் அடிப்படைய ஆசைகள் தாங்க. உயிரின் அடிப்படை தாக்கமே ஆசைகள் தான். அப்ப ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும்? தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைத்தால் புண்ணியம் விளைவாகும். ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் பாவம் விளைவாகும். பாவத்தின் சம்பளம் உடலில் நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே பற்றாக்குறை, வறுமை, வேலையின்மை, முறையற்ற சந்ததி, எல்லாம் பாவத்தின் சம்பளம். எனவே இந்த கடைசி 2 வரிகள் தான் கர்மயோகம். எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆட்சி வாழும் பேரு. அதற்கு முன்புள்ள 6 வரிகளும் ஏன் கர்மயோகம் அவசியம், ஏன் கர்மயோகம் அவசியம் என்ற அந்த ரகசியத்தை விலக்கிவிட்டு வாழ்க்கை நெறி என்ன என்றால் எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து உற்ற நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாமை. இதுதான் கர்மயோகம். இப்போ கர்மா கர்ம யோகம் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். பொதுவாக எங்க தமிழ்நாட்டில துன்பம் வருகின்ற காலத்துல என்ன கர்மமோ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்று எல்லோரும் பொதுவாக பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அப்ப கர்மம் என்ற சொல்லே இங்கே பாவத்தை குறிப்பதாகத்தான் இருக்கிறது மக்கள் மத்தியில. அதுதான் உண்மையா என்றால் கர்மா என்பது செயல். அது வடமொழி சொல், தமிழ் சொல் செயல். அப்ப கர்மா என்ற செயலிலே எப்படி பாவம் மட்டுமே இருக்க முடியும்? பசித்த வயிறுக்கு உணவிட்டால் பாவமா அது? அதுவும் செயல்தானே. எனவே செயலிலே 2 வகை விளைவு உண்டு. பிறந்த குழந்தைக்கு சோறு ஊட்டினீங்க என்ன செத்துதானே போகும். நான் புண்ணியம் தான்ப்பா செய்யணும்னு நினைச்சேன். குழந்தை பசிக்கு அழுதது, சோறு கொடுத்தா செத்து போச்சுன்னா அது பிறந்த குழந்தைப்பா, பால் தான் குடிக்க முடியும், சோறு எப்படி செரிக்கும்? அப்போ பால்னு அழுவோருக்கு பால் தருவோம், பசும் கூழ் என குடிப்போருக்கு சோறிடுவோம். ரெண்டும் புண்ணியம் தான். ஆனா இடம் மாறிச்சுன்னா பாவமாயிரும். அதனால் செயலிலே பாவ புண்ணியம் கிடையாது. விளைவை வைத்துக் கொண்டே செயல் வகுக்கப்படுகிறது. புண்ணிய செயலா பாவ செயலா என்பது விளைவை கொண்டே கணிக்கப்படுகிறது. அப்ப கர்மா என்பது எப்படி பாவமாகும்? அது ஒரு செயல். புண்ணியம் கூட கர்மா தான். அதனால புண்ணிய கர்மா பாவ கர்மா என்று பிரித்து பேசுறாங்க. சரி, இந்த கர்மாவிலே பாவத்தை தவிர்க்க முடியுமா? முடியாது. மக்கள் வாழ்க்கை எல்லாமே கர்மா தான். அதுல புண்ணியம் இருக்கு, பாவமும் இருக்கு. எது அதிகம்னு பார்த்தா பாவமே அதிகமாக இருக்கிறது. புண்ணியம் அங்கங்க இருக்கு. கர்மயோகம் என்பது என்ன? இறை உணர்வில் இணைந்து அறம் ஆட்சி வாழும் பேரு கர்ம யோகம். யோகம் என்ற சொல்லுக்கு இணைப்பு யோக் என்றால் நுகத்தடி.
இரட்டை மாட்டு வண்டிக்கு பூட்டுவோமே நுகத்தடி, அதுக்கு யோக் என்று பேரு வடமொழி சொல்லல. அப்போ இணைதல் யோகம் என்றால் எதை இணைப்பது, கர்ம யோகம் என்றால் எதை எதனோடு இணைப்பது? நமது மனதை அறிவோடு இணைப்பது, நமது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது. அதான் யோக், இணைதல். அப்ப செயலை இறை நீதியோடு இணைப்பது கர்மயோகம். செயலை தேவ நீதியோடு இணைப்பது கர்மயோகம். இப்போ தெய்வ நீதிக்கு விளைவு என்ன வரும்? புண்ணியம் தானே, நன்மைகள் தானே, சுகம் தானே, வெற்றி தானே. துன்பம் இல்லாத வாழ்க்கை கர்மயோகம். அப்ப கர்மா என்பது இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு. கர்ம யோகம் என்பதிலே இன்பம் மாத்திரமே உண்டு, துன்பத்தின் சாயல் கூட கிடையாது. அதனால் இறைநீதியை மதித்து இணைந்து வாழ்வதை தவிர வேறு கதியே கிடையாது மனிதனுக்கு. நம்மளும் சுதந்திர மனிதர்கள் அல்ல. கண்டபடி வாழ்வதற்கு நாம் சுதந்திர மனிதர்கள் அல்ல. இயற்கையின் எல்லை கோட்டுக்குள் வாழ்கின்ற வரைக்கும் பாதுகாப்பு, இடம் தோட்டத்தில் இருக்கின்ற வரைக்கும் தான் பாதுகாப்பு. எல்லை கோட்டை மீறிவிட்டால், இடம் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் பாவத்தில் சிக்குகிறோம். எனவே கர்மா கர்ம யோகம் என்பது இரண்டும் செயல் செய்வதுதான் என்றாலும் கர்மா என்பது மனம் சார்ந்தது, கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்தது. கர்மா என்பது ஜீவாத்மா சார்ந்தது, கர்ம யோகம் என்பது பரமாத்மா சார்ந்தது. விளைவு கர்மாவிலே இன்பம் அல்லது துன்பம், கர்ம யோகத்திலே இன்பம் மாத்திரமே. இப்போ எது நமக்கு வேணும்? எல்லா உயிர்களும் நேசிப்பது, விரும்புவது, பிரார்த்திப்பது எது? யாராவது கோயிலுக்கு போய் கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அழவிடையா, ஒரு பய வரங்கப்பானா இப்படி எல்லாம் சுகமான வாழ்க்கையை தான் கேட்கறாங்க. அப்படியே இறைவன் கொடுக்கல. யோசிச்சா பார்த்துக்கணும். நாமும் எத்தனை தலைமுறை கேட்டுட்டு இருக்கிறோம். பிறந்ததுல இருந்து நானும் இத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கிறேன். எங்க கொடுத்தான் என்று யோசிச்சிருக்கணும் இல்லையா? இல்ல என்ன ஒரு வேடிக்கை என்றால், எனக்கு இறைவன் தருகிறான் என்பது ஒரு நம்பிக்கை. கோவில போய் பிரார்த்தனை செய்தால் இறைவன் தருகிறான் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே எத்தனை கோடிக்கணக்கான பணம் வியாபாரமாகிறது என்றால், கொஞ்ச நஞ்ச கோடி இல்லைங்க, சில ஆயிரம் கோடிகள். செலவெல்லாம் போக சொல்றேன். செலவும் நீங்க கோயிலாகிற செலவெல்லாம் யாரும் மலைச்சு போயிடுவீங்க. அவ்வளவு செலவு ஒவ்வொரு காரியத்துக்கும் இருக்கும். இந்த ஒரு கும்பாபிஷேகம் 40 கோடின்றாங்க. 40 கோடிக்கு என்ன கொட்ட போற நீங்க? என்ன பண்ண போறீங்க 40 கோடிக்கு கும்பாபிஷேகத்துல? திருடர்களின் கூடாரம் கோவில். இன்றைக்கெல்லாம் திருடர்களின் கூடாரம் கோவில். சரி, இப்ப என்ன சிந்திச்சேன்னா, இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கொண்டு போய் தட்டுல கொட்டுறீங்க, உண்டியில கொட்டுறீங்க. அது போக ஸ்பெஷலா கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம், திருவிழாக்கெல்லாம் கொண்டு கொட்டுறீங்க. நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு வேலை இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன். இறைவா, எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தா கூட கடன்காரெல்லாம் திருப்பி அடிச்சுட்டு ஏதோ கஷ்டப்பட்ட கஞ்சியா குடிச்சுக்குவேன். இந்த 1 லட்சம் எடுத்துட்டு போ என்று ஆன கருவறையிலிருந்து இவருக்கு 1 லட்சம் கொடுத்துறாரு. அடுத்தவன் கேட்கறான், சாமி எனக்கு வேலையே இல்லை, வீட்டை நடத்துறதுக்கு வருமானமே இல்லை, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீ போய் அவன்கிட்ட காட்டி வேலை வாங்கிக்கப்போ. இறைவா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே அமைய மாட்டேன்றது. அப்படியா, இந்த அட்ரஸ் இருக்க மாப்பிள்ளை போ. இப்படி இறைவன் இவருடைய பிரார்த்தனைக்கு அப்போதுக்கு அப்போதே எடுத்து கொடுப்பதாக இருந்தால் கடவுளின் நிலை என்ன? யோசிச்சு பாருங்க. நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இப்படி தொந்தரவு பண்றானுங்களே,
ஒருவேளை இறைவன் கொடுத்து அனுப்புவதாக இருந்தால் கடவுளின் நிலை என்ன? ரொம்ப பரிதாபமா இருந்திருக்கும் அனபாடு. இது நாத்திகம் அல்ல, யதார்த்தம். இதுதான் தத்துவம். இதுதான் உண்மை. எனவே கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். அவன் பிச்சைக்காரன், பாப்பர். அவன்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு? எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஏற்கனவே. இப்போ சம்பாதிக்கிற வயசுல குழந்தைகளை பெற்றோம், வளர்த்தோம், ஆளாக்கினோம். ரிட்டையர் ஆகும்போது பிஎஃப் கிராஜுவேட் கொடுத்தாங்க, வீடு வாசலாம் இருக்குது, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டோம் பசங்களுக்கு. இப்ப என்ன இருக்கு திருப்பி கொடுக்குறது நம்ம கிட்ட? இப்ப அப்பா கொடு, அம்மா கொடுன்னு கேட்டா என்ன கொடுப்பாங்க? என்ன சொல்லுவாங்க? அதான் எல்லாம் கொடுத்துட்டேனாப்பா, இப்போ வந்து எங்கிட்ட கேட்டா எங்க என்னத்த நான் கொடுக்கறது சொல்லுவானா இல்லையா? இறைவன் அதே மாதிரி தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். மறுபடியும் போய் இறைவன் கொடு கொடுன்னு கேட்டா என்னத்தை கொடுப்பான்? யோசிச்சு பாருங்க. எப்படி நம்முடைய குடும்பத்திலே முதியோர்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்ட பிறகு நாம் கேட்டால் கொடுப்பதற்கு ஒன்றும் இருக்காதோ, அதே போல் இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து விட்டான் நம்மிடத்துல. பிறக்கின்ற போதே நமக்கு எல்லாவற்றையும் இந்த பூமியில படைத்து விட்டான். இப்ப போய் நீயும் கொடு கொடுன்னு கேட்டா என்னத்து கொடுப்பான்? நம்பிக்கை, நம்பிக்கை, மூட நம்பிக்கை. விளைவு ஒரு நாளைக்கு அவநம்பிக்கை. மதம் மாறிடுவான். இந்த சாமி கும்பிட்டே பார்த்தேன், என்னடா நாங்கள் போய் அல்லா சாமியை பார்க்கலாம், இல்லை இயேசு சாமியை பார்த்துக்கலாம் சொல்லி மதம் மாறி விடுவான். மதம் மாறும் எல்லாத்துக்கும் இதுதானுங்க காரணம். எதுக்கு மதம் மாறுகிறான்? நான் கேட்டது கொடுக்கல இந்த சாமி, நீ இப்போ நான் அவங்ககிட்ட போய்க்கிறேன். இதுதானே மத மாற்றத்துக்கு காரணம். ஒழுங்க வாழ்பவனுக்கு எந்த மதம் போனா என்ன? எல்லா இடத்துலயும் ஒழுங்கா இருந்தா சொல்றாங்க, எல்லா இடத்தையும் கடவுளை புரிஞ்சுக்கணும் தான் சொல்றாங்க. இது இந்துவா இருந்தானே, கிறிஸ்துவா இருந்தானே, இஸ்லாமா இருந்தானே, பௌத்தமா இருந்தானே, ஜெனிசமா இருந்தா என்ன? எல்லா மதங்களும் இதைத்தான் போதிக்கிறது. தெய்வத்தை புரிஞ்சுக்கணும், தர்மத்தின்படி வாழணும். எந்த மதத்தில் இல்லை இந்த கோட்பாடு? இறை உணர்வு, அறநெறி. எனவே மனதுக்கு அடித்தளமான இறைநிலையோடு இணைந்து செயல்படுவது கர்ம யோகம். சரி, இப்ப அறம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? யாரும் அறம் செய்ய விரும்புன்னு நமக்கு 1ஆம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க. வாத்தியார் சொன்னார், அறம் செய்ய விரும்புன்னா நல்லா கவனிடா, பிச்சைக்காரன் காசு போடணும். நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சாகிற வரைக்கும் அறம் செய்ய விரும்பு, பிச்சைக்காரன் காசு போடு என்று வாழ்ந்து முடித்து போகிறோம். அறம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியாதவர்கள் தான் உலகத்தில் 99% மக்கள். தர்மம் என்றால், அறம் என்றால், ஒழுக்கம் என்றால் இவர்களுக்கு விளக்கமே தெரியாது. எல்லாம் படிச்சிருக்காங்க, நிறைய படிச்சிருப்பாங்க. இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டு பாருங்க. இவங்களை விடுங்க, குருக்கள் கிட்ட கேளுங்களேன். இல்ல எல்லாருக்கும் தலையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மதவாதிகள், அவங்ககிட்ட கேளுங்களேன். அறத்தின் பொருள் என்ன? தெய்வ நீதி என்பது என்ன? கேளுங்க பார்ப்போம். எத்தனை மத தலைவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போங்க. எனவே அறம் என்ற சொல்லுக்கு மகர்ஷி அவர்கள் தான் விளக்கம் சொல்றாங்க. இந்த அறம் எப்போது தோன்றி இருக்கும் உலகத்துல? நாடோடிகள் வாக மக்கள் வாழ்ந்த போது என்ன அறம் தேவையா இருந்ததுங்க? அங்கங்க கிடைச்ச சாப்பிட்டாங்க, கிடைக்காம பட்டினியா போயிட்டு இருந்தாங்க. என்ன அறம் அங்க இருந்ததுங்க? எப்போ அறம் தோன்றியது? எனக்கு நிறைய பழங்கள் கிடைச்சது, காய்கறி கிடைச்சது, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, வா நீ சாப்பிடு என்று பகிர்ந்தளித்த போது அறம் பிறந்தது இல்லையா? பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அதை வளர்த்தவர்கள் பெயரால் உலகில் மதங்கள் தோன்றின. இன்றைக்கு அறம் இல்லாத மதங்கள், அதான் சிக்கல். தோன்றிய போது அறம் இருந்தது. கைமாறி அரை வேக்காடுகள் மத தலைமைக்கு பதவியேற்ற போது அறம்
தலைமறைவாகி போனது. சரி, இப்ப அறத்தின் முதல் கோட்பாடு என்ன? துன்பப்படுகின்ற உயிருக்கு உதவி செய்வது ஈகை. இதான் முதல் கோட்பாடு. சரி, அடுத்த கேள்வி என்ன? எந்தெந்த வகைகளில் உதவி செய்யலாம்? ஆதி மனிதனுக்கு பசி மட்டும்தான் பிரச்சனைங்க இல்லையா? கோவணம் கூட துணி கிடையாது. ஏதோ இலைகளை பறிச்சு இடுப்புல கட்டிட்டு திரிவானுங்க. அவன் உணவு மட்டும்தான் பிரச்சனை. அடுத்த வளர்ந்த காலத்துல ஆடை விவசாயம் வந்தது, ஆடை வந்தது. இப்போ மானத்தை காப்பதற்கு ஆடை அவசியம். அப்போ உணவோடு சேர்ந்து உடை கொடுக்கிறோம். இன்றைக்கும் அனாதை குழந்தைகளுக்கெல்லாம் நாம் பயன்படுத்திய ஆடைகளை, பழைய ஆடைகள் எல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போய் அவங்கள குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. நோய்வாய்ப்பட்டு விட்டார் ஒருத்தர், நடந்து போக கூட முடியல, கைத்தாங்கலாக அல்லது வண்டி வச்சு அவரோட போய் மருத்துவமனையில சேர்த்து அவருக்கு சிகிச்சை பெற துணை சேர்க்கிறோம். இதுல என்ன நமக்கு நட்டம்ங்க? உழைப்பு, உடல் உழைப்பால் ஈகை செய்கிறோம். நான் பேசிட்டு இருக்கிறேமே, எதுக்காக? நமக்கு ஒரு லாபம் கிடையாது. மற்றவர்களுக்கு விளக்கம் கிடைச்சதுன்னா அவங்களும் ஒரு துன்பமில்லாத வாழ்க்கைக்கு வருவாங்களே. இது அறிவின் அனுபவத்தால். அப்ப ஈகை என்பது 3 வகைகளிலே: பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தால், அறிவுரையால் 3 வகைகளில் ஈகை செய்து ஒரு ஜீவன் துன்பத்தை நீக்கலாம். சரி, இதன் மறுபக்கம் என்ன? என்னவோ காரணம் தெரியலப்பா, நான் காரணம் இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டா உதவி செய்தேன், நான் காரணம் இல்லை. சரி, இப்ப மறுபக்கம் என்ன? என்னுடைய எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. இதுதானே மறுபக்கம். ஈகையின் மறுபக்கம் ஒழுக்கம். என்னால் யாருக்கும் என்றைக்கும் எந்த வகையிலையும் துன்பம் வரக்கூடாது. இது ஒழுக்கம். சரி, எல்லாவற்றுக்கும் செயல் செய்தாத்தானே மாற்றம் வரும். எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? பசிக்குதுங்கன்னு பேசிட்டு நான் போய் சாப்பிட்டு சொன்னா ஏன் பசி தருமா? எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று என்றார் கண்ணதாசன். அந்த கடமை, இரண்டுக்கும் இணைப்பு பாலம் கடமை. ஈகைக்கும் ஒழுக்கத்துக்கும் மத்தியில கடமை. அந்த கடமை கர்ம யோகமாக இருக்க வேண்டும். நான் நல்லா செஞ்சேன், எனக்கு நல்லது வரணும், நீ எதிர்பார்க்க கூடாது. நீ நல்லா செஞ்சியா தீயது செஞ்சியான்னு யாருக்கு தெரியும்? அரசியல்வாதி கேட்டா நான் இந்த நாட்டை காப்பாத்திட்டு இருக்கேன்றான். இவன் யோகினா இல்ல நமக்கு எப்படி தெரியும்? யோகி நம்பித்தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவனுக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். நீ நாத்திகனா ஆத்திகனா வேஷம் போடுறியா எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் கரெக்டா வைப்பான் ஆப்பு. துன்மார்கனை கொழுக்க வைத்து அறுப்பேன், துன்மார்கனை கொழுக்க வைத்து அறுப்பேன். ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மைகள் அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள். அப்படி அவன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படும். அவனுடைய ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, பணம், சொந்த மனைவி மக்களே அவனுக்கு துணை வர மாட்டார்கள். சொந்த மனைவி மக்களே துணை வர மாட்டார்கள். திருக்குரான். எனவே அறம் தவறிய வாழ்க்கையில் இறைவன் பாதுகாக்க மாட்டான். அறம் தவறிய பக்தனை அவன் உருண்டு உருண்டு கும்பிட்டாலும் இறைவன் கை தூக்கிவிட மாட்டான். இதுதான் யதார்த்தம், இதுதான் சரித்திரம். எனவே ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். அதுக்கும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தமிழ்ல மகரிஷி என்ன சொல்றாரு? விளைவுகளை கணித்து கொண்டு
செயல்களை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். இந்த விளக்கம் கீதையிலேயே கிடையாதுங்க. கீதையிலேயே கர்மயோகம் என்ற சொல்லுக்கு தெளிவான விளக்கம் கிடையாது. 43 ஸ்லோகங்கள், அவ்வளவுதான். ஆனா கர்மயோகத்திற்கு தெளிவான, விரிவான, ஆணித்தரமான, விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை தந்த ஒரே மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் மட்டுமே. சரி, இந்த கர்மயோகம் பைபிள் என்ன சொல்றாரு இயேசுபிரான்? நான் என் சித்தத்தின்படி செய்யாமல், எனக்கு ஆசையா இருக்குது, என் மனசு சொல்லுது, என் சித்தத்தின்படி செய்யாமல், சரி, என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கின்றபடியால், தேவ நீதியோடு இணைந்து செய்கின்றபடியால் என் தீர்ப்பு நீதியாய் உள்ளது. கர்மயோகம் பைபிள்ல. எனவே இந்த தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல் கர்மயோகம். இதனுடைய மேலும் சில கருத்துக்களை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பு கர்மயோகத்தை பற்றிய தெளிவான விளக்கம் நாம் பெற்றுக்கொண்டோம். மிகச்சிறப்பு ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்விகளுக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது எனது விளக்கத்தை கேட்க விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒழுக்கம் ஓகே, இந்த கடமையும் ஈகையும் பற்றிய விளக்கம் ஐயா உங்களோட மற்ற லெக்சர்ல வருகுதா? ஈகைக்கு தான் சொன்னேனே, உடலால், பொருளால், அறிவுரையால் பிறவரின் துன்பத்தை நீக்குவதெல்லாம் ஈகை. இதன் மறுபக்கம் ஒழுக்கம். நம்மால் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் வரக்கூடாது என்று வாழ்வது ஒழுக்கம். இந்த இரண்டையும் செயல்படுத்துகின்ற வாழ்க்கை கடமை. விளைவுகளை கணித்துக் கொண்டு செயலை முறைப்படுத்திக் கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த வாழ்க்கை கர்மயோகம். நன்றி நன்றி ஐயா. ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த பகவத்கீதை ஒரு மதம் சார்ந்ததா இல்லாத பொதுவானதுங்க ஐயா. மகான்கள் அவங்க மதத்தை சார்ந்தவர்களே கிடையாது. ஒரு மனிதர் தெய்வத்தை அறிந்துவிட்டால் அவர் எந்த மதத்திற்கும் சார்ந்தவர் கிடையாதுங்க. இப்ப அந்த அறியாமை தான் இங்க தமிழ்நாட்டுல சாய்பாபா கோவில் இருக்குங்க, அத முஸ்லிம் கோவில்னு சொல்றாங்க. இப்போ அவர் முஸ்லிமா இருந்தவர் தான் பிறப்பால், பிறகு ஒரு மதம் கடந்து விட்டார். அதை சாய்பாபா கோவில்னு சொல்லி அங்கங்க இந்துக்களை வழிபட்டு இருந்தாங்க. இப்போ அது அது முஸ்லீம் அதை கும்பிட வேண்டாம் என்று ஒரு புதிய ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குதுங்க. இனி மகான்களுக்கு மதம் கிடையாதுங்க. மதங்களை கடந்தவர்கள் தான் மகான்கள். இந்த கர்மயோகம் என்ற வார்த்தை பகவத்கீதையில முதல் பாவித்ததா சொன்னீங்கள், அந்த 43 ஸ்லோகத்துல. ஆமா. அப்ப இந்த கர்மாண்ட வேர்ட் நான் கவனிச்சிருக்கிறேன். இப்ப சில சமயத்துல சைனீஸும் இந்த கர்மாண்ட ஒரு வேர்டை யூஸ் பண்றதை பார்த்திருக்கிறேன். பொதுவாக வேற மதாக்களும் அதை பாவிச்சிருக்கிறோம். அப்படின் பொழுது அந்த கர்மாண்ட வேர்ட் பகவத்கீதையில அது ஆரம்பம் அப்படியா? 3500 ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்டது இல்லையா? ரைட், ஓகே. அதனால இருக்கலாம்.
அது உறுதி சொல்ல முடியாது, இருக்கலாம். ரைட் ஐயா. இன்னொரு விளக்கம் ஐயா, அந்த புனமுறை சிந்தனையில இருந்து அதுல இந்த ஒரு கொஞ்சம் வேர்ட் பாவிச்சிங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தன்முனைப்பை பற்றி சொல்லும் பொழுது அந்த தன்முனைப்பு அதுக்கு பிறந்த குழந்தைகள் என்று சொல்லி 6 சொன்னீங்க. காமம், குரோதம், யோகம், மோகம், மதம், மாச்சரியம். என்னையா? மாச்சரியம், ரைட். இதையா இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டோ இல்லாட்டி? இது சான்ஸ்கிரிட். ஓகே. மகரிஷி சொல்லிருக்கிறது பேராசை, சினம், கடம்பற்று. இது தமிழ். அது சரி, ரைட் ஐயா. இதுல காமம்ன்றது பேராசை, மற்றது குரோதம்ன்றது கோபம். காமம் ஆசை, குரோதம் கோபம், காமம் குரோதம் மோகம் பெண்ணாசை, காமம் குரோதம் மோகம், மதம் கடும்பற்று. மதம் என்பது கடும்பற்று இல்ல, லோபம் என்பது கடும்பற்று, லோபி, லோபம் கடும்பற்று. மதம் என்பது உயர்தாழ் மனப்பான்மை, மாச்சரியம் என்பது வஞ்சம். ரைட், ஓகே. நன்றி ஐயா. என்னுடைய இன்றைக்கு அருமையான கருத்தை ஐயா, ரெண்டு கருத்தை நான் நோட் பண்ணேன்னு சொல்லி ரெண்டை சிந்தனையில இந்த பிறக்கும் பொழுது இந்த ரிலீவிங் ஃப்ரம் ஆல் த ரீஜன்ஸ் அப்படி ஒரு சொன்னீங்க. ஓகே. ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். இதுல சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு கருத்தை சொன்னீங்க, அருமையான கருத்து என்னன்னு சொன்னால், இந்த பிறக்கும் போதே அவைக்கு எல்லை கட்டி விட்டுறாதுன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு எல்லை கட்டி இல்ல, அது ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த கருத்து ஐயா அதுல இருக்குது. மனிதன் சுதந்திரத்தை அதோடய கட்டுப்படுத்தியாச்சு பிறக்கும் பொழுதே, அது ஒரு சைட். இன்னும் சொன்னீங்க, அந்த மகர்ஷியின் ஜெயந்தி சின்னத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னீங்க, அதுவும் ஒரு பெரிய ஆழ்ந்த கருத்து ஐயா என்று சொல்லி சொன்னால், இப்ப பெரிய நீங்க சொல்லும் போது ஞாபகம் வந்து சொன்னா, இப்ப அந்த பர்த்டே பிறந்த தினம் கொண்டாடுறது வந்து ஒரு காலத்திலேயே பெருசா இல்லை. எந்த காலத்துல அந்த காலத்துல எல்லாம் பெருசாக இல்லை. இப்ப நான் போகும்போது பார்த்தேன், அந்த எல்லாருக்கும் அங்க மிச்சமில்லை இல்ல, பர்த்டே அடிக்கடி நடந்து இருக்கும். வயது போனால அவர் என்ன செய்தாரோ தெரியாது, உருப்படியாவும் செய்திருக்க மாட்டார். அப்படியே அது மாத்திரமில்லையே இப்ப அந்த நாய்களுக்கே போட்டு வாங்கி விட்டோம். அப்பயே அந்த உலகம் போற போக்கை யோசிச்சு பார்த்து அருமையான கருத்துன்னு சொன்னீங்க ஐயா. உண்மையிலேயே அந்த நானதை யோசிக்கிறதுன்னு சொன்னா, அந்த உண்மையில ஒருவருக்கு ஒன்று செய்யும் பொழுது அதுல இருந்து நாங்கள் என்ன படிக்கிறோம், நல்ல விஷயங்கள் செய்திருக்க வேணும். அந்த விஷயங்களை அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம். அவர் வந்து நாங்கள் நீங்க அருமையா சொன்னீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து என் தினத்துல வந்து 2023 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்கும் இன்றைக்கும் இடையில நாங்கள் எவ்வளவு தூரம் அதுல படிச்சிருக்கிறோம், எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம். ஆராய்ச்சி செய்து ஒரு சுய சிந்தனை செய்யறது ஐயா. இன்றைக்கு நீங்க சொல்லும் போதுதான் ஐயா நான் யோசிச்சு பார்த்தேன், இதை பற்றி பெரும்பாலும் சிந்திக்கவே இல்லை ஐயா. அது என்ன கருத்து சொல்வதிலே வந்து சிந்தித்து பார்க்கிற போது எதுக்காக செய்யறோம்? செத்து போன மகானுக்கு இப்ப என்ன நம்ம சந்தோஷப்படுத்த முடியுமா? ஸோ நமக்கு என்ன எதுக்காக செய்யறோம்னா, அவருடைய கருத்துக்களை சேர்த்துக்கி பார்த்து ஒப்பிட்டு பார்த்து, என்ன போன வருஷம் கூட இந்த வருஷம் என்ன நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த வருஷத்துல இனிமேல் நம்ம எப்படி பயிற்சிகளை செய்யணும், அதுக்காக நேரம் ஒதுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பம் செய்யக்கூடிய நாள் தான் மகான்களுடைய பிறந்த நாள், நினைவு நாளை கொண்டாடுவதை தவிர, ஏதோ அவரை சந்தோஷப்படுற மாதிரியோ பெருமைப்படுத்தின மாதிரியும் எல்லாம் ஒரு விழா கொண்டாடிட்டு அப்படியே போயிட்டா அது என்ன பிரயோஜனம்? அப்படி இல்லையா? அது நீங்க சொல்லும் போதுதானே ஐயா நாங்களும் சிந்திக்க தொடங்குறோம் அதை பற்றி. அதனால நல்லா இது மாத்திரமில்லையா, நீங்க எப்படி ஏன்னா இதை சொன்னு சொல்லி சொன்னால், உன்னுடைய சிந்தனை உரையில இப்படி கன விஷயங்கள் மண்டைக்குள்ள போட்டையா சிந்தனையை நல்ல பக்கத்துல திருப்பி வச்சிருக்கீங்களா ஐயா? கன விஷயங்கள் அப்படி ஓடுது ஐயா, சுருக்கமாக சொன்னாங்க. அதுதான் மகிழ்ச்சியுடைய ஆற்றல். அப்பையா நீங்க அதை பற்றி நான் யோசிக்கிறதுன்னு சொன்னால், எவ்வளவு தூரம் ஆராய்ந்து ஆழ்ந்து யோசிச்சு எவ்வளவு தூரம் அனுபவங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் நான். தூர காலம் அருமையான சிந்தனை ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கை முடியும். வாழ்க்கை வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா, நான் கேள்வியிலேயே இருக்கும் அந்த கர்மயோகத்தை விவரிக்கும் அந்த மகரிஷியுடைய கவி ஒன்று சொன்னீர்கள் ஐயா. ஆமாங்க ஐயா. அந்த கவி ஒரு கால் சொல்லுவீங்களா ஐயா? இது இத்தகைய உயர் சமய நிர்வகித்து தந்து அதுவா? அந்த கவி முதல் 6 வரியில ஏன் கர்மயோகம் என்றும் கடைசி 2 வரியில கர்மயோகத்தை அந்த
அது வந்து இத்தகைய உயர் சமய நெறிவகுத்து தந்தேன். ஞான களஞ்சியம் பழைய எடிஷன்ல வந்து பாடல் நம்பர் 1841 பழைய எடிஷன். புது எடிஷன்ல மாறி இருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் லைன் போட்டீங்கன்னா புது எடிஷன்லயும் நீங்க நம்பர் தேடி பிடிச்சிடலாம். இத்தகைய உயர் சமய நெறிவகுத்து தந்தேன், இது உலக பொதுவாம் அருள் நெறி சமயமாகும். ஒத்தது உலகெங்கும் வாழ்மக்கட்கெல்லாம் ஒரே தெய்வம் சுத்தவெளி உயர் அருட்பேராற்றல் சுத்த சன்மார்க்க நெறி ஒத்து உதம் வாழ்வாம் தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. இத கர்மயோகத்துக்கான இலக்கணம். என்னுடைய இந்த ஆறாம்த்துக்கு விளக்கம் உண்டு சொன்னீங்களா ஐயா? அது அந்த கவி எனக்கு இதுல எழுதி வைக்கல. நான் வேணா அந்த ஞான களஞ்சியத்துல பாக்குறேங்க ஐயா. பிற உயிர் படுகின்ற சுக துக்கோணர்களைத்தான் ஆரம்பம் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அந்த நம்பர் சொல்றேங்க ஐயா. அப்படித்தான் வரும் நினைக்கிறேன். பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை அதான் முதல்வரியாக இருக்கணும். நன்றி ஐயா, மிகச்சிறப்பு, தெளிவான விளக்கம். நாம் இத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய குருவின் குரல் வகுப்பு 38 மிகச் சிறப்பாக நடத்தி தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு